அரைக்கூட்டி முழுக்கூட்டி half adder full adder அரைக்கூட்டி என்று சொல்கிறது அடுத்து முழுக்கூட்டி என்று சொல்கிறது. இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது கால் ஃபெடரை பார்ப்போம். கால் ஃபெடர் என்று சொன்னால் இதில் என்ன நடக்க போகணும்னு சொன்னால் சிங்கிள் டிஜிட் தான் சிங்கிள் டிஜிட்டை தான் கூட்டும். அதுவும் என்னத்தைன்னு சொன்னால் பைனரி நம்பரை தான். அது என்ன இருக்கணும்னா பைனரி நம்பராக இருக்கணும். இப்போ பைனரி நம்பராக இருக்கணும், அதுவும் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும். அதுவும் எத்தனைன்னா 2 நம்பரை தான் கூட்டும். 2 பைனரி நம்பரை தான் கூட்டும், ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கணும். அதான் இந்த கால் ஃபெடரில் இருக்க கண்டிஷன். இப்போ ஒரு கால் ஃபெடர் கிருவமாக இருந்த நாங்கள் இப்படி இருக்கமா இருந்தால் இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்ப்போம். இதே இன்புட்னு சொல்லுவோம். இந்த சைட்டை வந்து சொல்கிறது இன்புட் என்று சொல்லுவோம். அப்போ ஏஏ பிஏ இன்புட் பண்ணினா இதில் வர்றது சம்மென்று சொல்லுவோம் நாங்கள், அதாவது அவுட்புட். இது அந்த கேட்ஸுக்குலாம் வரும், சம்மன் சொல்லுவோம். அடுத்து இதில் வந்து மேலே வர அங்கால சொல்கிறது கேரி அவுட்ன்னு சொல்லுவோம். கேரி அவுட் அல்லது சிஓன்னு சொல்லுவோம். சரியான கேரி அவுட்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ஒரு படம் உண்டு. இதுக்குரியதுக்கு என்ன சொன்னால் கால் அடருக்குரியது. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு உண்மை அட்டவணை போடுவோமா இருந்தால் கால் ஃபெடருக்கு ஏ பி சம் அடுத்து கேரி அவுட் சரிதானே. இப்போ இதில் வந்து உள்ளீடுகள் 2 இருக்கின்றது. ஆகவே 0 0 1 1 0 1 0 1. இப்போ ஒரு கூட்டல் செயற்பாடு செய்யப்படும் சம். 0 கூட்டினா விட வர்றது வந்து 0. இங்கே 1 1. அடுத்ததாக 1 1 கூட்டினா இது என்ன மாதிரி கூட்டினா உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இதில் 1 1 கூட்டினா வாரது 0. அடுத்த இடப்பிரமாணத்தை தான் பெறப்போது 1. இதில் மீதி வருமோ கரி அவுட்ன்ற இல்லை. இங்கே அதாவது தான் அந்த நாங்கள் இப்போ 1 கூட்டி இப்போ 15 18 மண்டா டெசிமலை கூட்டி 8 5 13 3 எழுதி அந்த 1 மிச்சண்டு போகும் தானே. இதுதான் இந்த கேரி அவுட். இப்போ 1 இது பிறகு அந்த கேரி அவுட் வர்றது இங்கே இதோட கூட்டுப்படம் 1 2 3 அப்போ 33 வரும். அதே மாதிரி இங்கே இது கூட்டுப்பட போகின்றது பைனரி இலக்கங்கள். இப்போ 1 0 ஒன்று சொன்னால் 1 சரி. அது நாங்கள் பார்க்கலாம். அப்படி எங்களுக்கு இது அடிப்படை தெரியலேன்னு சொன்னால் நாங்கள் 2 0 அடுக்கு 2 1 அடுக்கு 2 2 அடுக்கு 2 3 அடுக்கு 0 அடுக்கு 1 2 4 8 இப்படி இருக்க போகுது. 1 2 4 8 இருக்க போகுது. இப்போ இதில் இருக்கின்ற சமயத்தில் இப்போ நாங்கள் பார்க்கோம் ஏயும் பியும் 1 1 கூட்டுறோம். ஏயும் பியும் 1 1 கூட்டுறோம். ஏயும் பியும் 1 1 கூட்டுறோம்னு சொன்னால் இதில் இருக்கிறது 1 1 இருக்கின்றது. அதாவது இந்த இடப்பிரமாணத்தில் 2 0 அடுக்கில் இருக்க 1 1 டாக்கு. அப்போ ஏற்கனவே 1 1 கூப்பிட்டு வார விட வந்து எங்களுக்கு 2 வரும். அப்போ நாங்கள் இங்கே இதில் வந்து போட்டால் போடலாம். அதே போட்டால் இதில் ஒரு பெருமை போட்டால் அது 1க்கு தான் சமன். இப்போ 2 சொன்னால் இங்கே 2 பெருமதி இங்கே இருக்குது. அப்போ இங்கே தான் போடணும். அப்போ இதை நாங்கள் 0 போடுவோம். இப்படி தான் இந்த கணித செயற்பாடுகளை மேற்கொள்கிறோம், பைனரி கூட்டுறது. அப்போ இதில் வந்து அப்போ நாங்கள் இந்த 0 இருக்குத்தானே இதில், அதாவது இதில் இருக்கின்ற 0 தான் இங்கே இருக்கிற 0. அடுத்த கேரி பண்ணி வந்ததான் இந்த 1. ஆகவே கால் ஃபெடரில் வந்து கேரி அவுட் இப்படி தான் இருக்கு, மற்றெல்லாம் 0 இருக்கு. இதில் நாங்கள் இன்னும் பார்ப்போமா இருந்தால் இதுக்குரிய கேட்ஸ் கீறுவோம். அப்போ கேட்ஸ் கீறினா உள்ளீடு ஏயும் பியும்
இதில் நாங்கள் 2 இதில் பார்ப்போம். இந்த கேட்ஸோடு சம்பந்தப்பட்டது ஏதாவது பெருக்குப்பட்டு கூட்டுப்பட்ட அன்கேட், ஓர் கேட் வராது, நோட் கேட், நேன் கேட் எதுவுமே வராது. இப்போ நேன் கேட்டை பார்த்தாலும் அன்கேட் 0 0 0 திருப்பி பெருக்கினா 0 0 ஒரு ஒன்று உண்டு. அப்போ இதுக்கு வர்றது வந்து அன்கேட் வரும். இதுக்கு என்ன கேட் வரும் மட்டும் பார்ப்போம். எதிர்மறை வருதான்னு பார்ப்போம். 0 0 கூட்டினா 0 0 எதிர்மறை உண்டா வரும் நேன் கேட். அப்போ வராது. இதில் வர்றது ஒரு உண்மை இருந்தால் மட்டும் வருகுது, ஒன்றுக்கள் வருது. ஆகவே இதில் வரப்போகிறது வந்து எக்ஸோர் கேட். அப்போ இந்த கேட் சம்மந்தப்பட்ட எக்ஸோர் கேட், இதோட வந்தது அண்ட் கேட். இது நீங்கள் செய்து பார்க்க தெரியல, நினைவில் வச்சுருந்தா காணும் எக்ஸோர் கேட் அண்ட் கேட், ரைட். ஆகவே அப்போ இதில் முதலாவது நாங்கள் ஒரு அண்ட் கேட்க்கு வருவோம். A B, ரைட். அப்போ இதில் வாரதுன்னு சொல்லுவோம், சம்முன்னு சொல்லுவோமே. எக்ஸோர் கேட் தானே இது வந்து ஒரு எக்ஸோர் கேட். அது எக்ஸோர் கேட் வரும் சம்முக்கு. இப்போ நாங்கள் ஒரு அண்ட் கேட்கிற போகிறோம். இப்போ இதிலிருந்து வாரது என்ன வேறு போகுதுன்னு சொன்னால் கேரி அவுட்டுக்குரியது. அப்படியே நாங்கள் பார்ப்போம். கேரி அவுட்டுக்குரியது, அதாவது இந்த அண்ட் கேட் தான் இங்கே இருக்குது. அப்போ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்போ இதில் வந்து ஓர் கேட் எக்ஸோர் கேட் வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு உண்மை இருந்தால் மட்டும் உண்மையாக இருக்கும். அப்போ இந்த சம்மந்தப்பட்டது எக்ஸோர் கேட்டில், இந்த கேரி அவுட் வந்து சம்மந்தப்பட்டது அண்ட் கேட்டில். அப்போ அண்ட் கேட் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் இது கேரி அவுட்டுக்கு. எக்ஸோர் கேட் போட்டிருக்கோம் வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் சம்முக்கு. சரி, இதுதான் கால் ஃபெடர்னு சொல்கிறது. இப்போ கால் ஃபெடரில் ஏதாவது கூட்டல் செயற்பாடுகள் தெரியலன்னு சொன்னால் கொஞ்சம் கரைச்சல் பைனரி நம்பரை, அது சிங்கிள் டிஜிட்டில் இருக்க பைனரி நம்பரை அது 2 நம்பரை கூட்டுறோம். 3 நம்பரை கூட்டல, 2 நம்பர் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கணும். பைனரி நம்பர் 2 கால் ஃபெடர், ரைட். இப்போ எங்களுக்கு செய்த கூட்டல் பைனரி நம்பரில் சும்மா ஒரு கூட்டுறதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்யலாம்? அதாவது 1 2 4 8 16 இப்படி போட்டு வச்சிருக்கலாம். இப்போ இடத்தை பொறுப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 101 1 1 இருக்குமாக இருந்தால் இந்த கணிதத்திற்கு கூட்டி பார்ப்போம். இது வந்து கால் ஃபெடருக்குள்ளே வராது. ஏன் கால் ஃபெடருக்குள்ளே வராதுன்னு சொன்னால் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கணும். இங்கே இருக்கிறது சிங்கிள் டிஜிட் 1 இருக்கு, ஓகே. இங்கே மற்ற எல்லாம் கிடையாது, 2 இல்லை. அப்போ அதால் வராது, சிங்கிள் டிஜிட்டில் இருக்க வேண்டியது. அப்போ இது வரா, இது கால் ஃபெடருக்குள்ள இது வரேன்னு சொன்னால் ஃபுல் ஃபெடருக்குலாம் வரும். நாங்கள் கூட்டலை பார்ப்போம் இருக்கா. இப்போ 1 1 வந்தால் இந்த இடத்துல இருக்கிற போய் தான் கூட்டுப்பட போகுது. இது கூட்டைக்க விட வந்து என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 2ஆக வரப்போகுது. 2ஆக வருமிடத்து நாங்கள் வந்து இதில் 2 போடையில, இங்கே அந்த 2க்கு பயிலாக போடுவோம், இங்கே 1 போடுவோம். இதை 0 ஆக்கி இங்கே 1 போடுவோம், ரைட். அதான் இங்கே 1 வரும். அப்போ இதே கூட்டைக்கு விட வந்து எங்களுக்கு 0 அது 2. அப்போ இங்கே வரைக்கும் இந்த 1 வந்து விட்டது. இப்போ இந்த 1 வந்த உடனே இந்த இடத்துல ஏற்கனவே இன்னொரு 1 கிடாக்கு. அப்போ இப்போ இந்த இடத்துல 1 இருக்கே, இந்த இடத்துக்கு பேர் வந்து 2. அப்போ 2 2 4. அப்போ 4 இப்படி போடையிலுமோ? போடையிலாது, 4 தானே. இந்த இடத்துல மேக்சிமம் பயன்படுத்தப்படுற எத்தனை பயன்படுத்த முடியல? 2 தான் பயன்படுத்தலாம், இந்த இடம் தான் பயன்படுத்தலாம். அப்போ இங்கே 4 வந்துட்டு இந்த இடத்துல, அப்போ போடையிலாது. அப்போ என்ன செய்யப்படும்னா இதையும் திருப்பி நாங்கள் 0 ஆக்குவோம். ஏன் 0 ஆக்கினா இதிலேருந்து இந்த 1 இஞ்சால் கொண்டு வரும். அப்போ இந்த 1 பெருமதி 4 தானே.
என்னிடம் வந்திருக்கிற இந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துல பூஜ்ஜியத்தை போட்டு 4 சொன்னால் இங்கே இந்த ஒன்று எடுத்தால் சரி 4 இடப்பெறும். அப்போ இங்கே 4 வந்துட்டு இப்போ 1 2 3 4 இருக்குது. அப்போ 3 4 சொன்னால் 12 வரும். என்ன வரும்? 12 வரும். 12 வருமாக இருந்தால் நாங்கள் இதில் 1 எழுதுவோம். இப்போ இதில் 1 எழுதினா என்ன வரும்? ஒரு 4 வந்துடும். ஒரு 4 வந்துடும். அப்புறம் அங்கால 1 எதுக்குரியது? 8க்குரியது. 8க்குரிய 1 இதுக்குரிய 1 உரியது. இப்போ 12 வந்தால் 4 போட்டால் 4 போட்டால் அதான் இந்த கோடு போட்டிருக்கோம் 4க்குரியது. அப்போ 8 இஞ்சால வரும். அதாவது இஞ்சாலேருந்து ஒரு 8க்குரிய ஒரு கோடு போகுது. அதுதான் இந்த இது 8. அப்போ இதில் விட இதுதான் இப்படி தான் கூட்டுறது. கூட்டல் தெரியாட்டி கரைச்சல். இப்போ இதில் விட பெருமானத்தை பார்ப்போமா இருந்தால் நாங்கள் 1 2 4. அப்போ இதில் பார்த்தா 4 3 5. இதில் 4 2 6 3 7. ஏன் 5 வந்தது? 1 0 1 தானே. அப்போ 4 3 5 கீழே 4 2 6 3 7 கூட்டினால் 12 விட. 12 விடை என்று சொன்னால் நாங்கள் பைனரிக்கு எழுத வைக்க 12 2 பிரிப்போம். 6 சரி 12 தானே. 12 எழுதுவோம். புறங்க வாரம் மாறி 12 அடினா 6 மிச்சம் 0. திருப்பி 2 அழுனா 3 மிச்சம் 0. 3 2 பிரிச்சா 1 மிச்சம் 1. அப்போ என்ன வருது? 1100 வருது. அப்போ நாங்கள் இதில் கண்ட 1100 விடையானது இதுக்கு சரியாக இருக்கு. 1100 வருது. சரி 1 1 0 1 1 0 0. அப்போ 12 விட இங்கே 12 விட. அப்போ நாங்கள் இதை டெசிமலுக்கு மாற்றி இங்கே பார்த்துருக்குறோம். திருப்பி அதை இது நாங்கள் திருப்பி பைனரிக்கு பார்த்து செக் பண்ணி பார்த்தோம். சரி இதை மாதிரி இன்னொரு கூட்டல் பார்ப்போம். இதெல்லாம் பாருன்னு சொன்னால் ஃபுல் அடருக்கு தான் வரும். இப்படி ஒரு கூட்டல் இருக்குமா இருந்தால் இதில் 1 2 4 8 16 நீங்கள் இப்படி இடப்பெருமானம் போட்டிருந்தாலும் ஓகே. இப்போ இதில் 1க்கள் 2 இருக்குது. அப்போ கூட்டுப்படும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 1க்கள் 2 அப்போ 2. அப்போ 2 சொன்னால் இங்கே 2 போடலாம். 1 தானே போடலாம். இப்போ 3 2 வந்தால் பரவாயில்லை. இப்போ இதில் கூட்டும்போது 3 விட வருமா இருந்தால் இதில் 1 இதில் 1 போடலாம். சும்மா போட்டால் இதில் 2 தானே வந்தது. ஆகவே இதற்கு 0 போட்டு இஞ்சால கரை பண்ணப்பட்டிருக்க போது 1. இதுலேயும் திருப்பி 1 2 3. அப்போ 6 வருது. என்ன வருது? 6 வருது. இப்போ 6 வருதுன்னு சொன்னால் இஞ்சால இருந்து 1 இடத்துக்கு இஞ்சால இடத்துக்கு அனுப்புகிறதா இருந்தால் நாங்கள் 1 தான் அனுப்புவோம். அனுப்பினா அது 4க்கு நின்று போகும். இப்போ பேலன்ஸ் இதில் 1 இருக்குது 2 இருக்குது. அப்போ 6 மிச்சம் 4 கிடக்க போகுது. சரி அப்போ 4 இஞ்சால கறி பண்ணுறோம் 1. அப்போ 4கள் இதில் 1 2 3 4 இருக்குது. அப்போ 12. 12ன்னு சொன்னால் இங்கேருந்து அனுப்பிடலாம். 8 இங்கே போனால் 8 தான் அனுப்பலாம். 12ன்னு சொன்னால் அதில் அனுப்புகிறதா இருந்தால் 16 தான் அனுப்பலாம். இப்போ 8 இருந்தால் 12ன்னு சொன்னால் அப்போ இதில் 1 போட்டால் மிச்சம் 8 இருக்குது. அப்போ இஞ்சால இதை கேரி பண்ணினா 1 மேலே 16. ஆகவே விட 1 1 1 0. இதுதான் இந்த செயற்பாடுல விட. சரி இதுதான் ஆன்சர். ஆன்சர் இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடப்பெருமானங்கள் இருந்தால் தான் அதுக்குரியதை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றபடி அல்லது பாடமாக்கி பிரயோசனம் இல்லை. 3 ஒன்றுக்களை கூட்டினா அப்படி 3 2 ஒன்றுக்களை கூட்டினான்னு சொல்லி நாங்கள் பாடமாக்குற விட இதுதான் முறை. இடப்பெருமானம் தெரிஞ்சிருந்தா ஓகே.
நாங்கள் இந்த கணக்கில் செய்யலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஃபுல் ஆடர் பார்க்க போகிறோம். ஃபுல் ஆடர் முழுக்கூட்டி. முழுக்கூட்டி என்று சொன்னால் இப்போ நாங்கள் அரைக்குட்டி பார்த்துட்டோம். அரைக்குட்டிக்குரிய உண்மை அட்டவணையும் பார்த்து நாங்கள் முழுக்கூட்டி என்று சொன்னால் 3 உள்ளீடுகள் வரும். 3 உள்ளீடுகளும் ஒரு வெளியீடு வரும், 2 வெளியீடு வரும். அந்த 3ல் A B அண்ட் 2 உள்ளீடுன்னு சொன்னால் கரி இன்னொன்று சொல்லுவோம். நாங்கள் இங்கே சேர்த்து கொண்டு வந்து போட்டு நாங்கள் தானே இப்போ ஒவ்வொன்றுலேயும் இஞ்சால இப்படி 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 போட்டுனாங்க என்ன இப்படி இருக்கீங்க இஞ்சால உண்டு இப்படி போட்டு இதுதான் இந்த கரி பண்ணப்படுது. அதான் கரியின். அடுத்து இதில் வந்திருக்க போது சம். அடுத்து வந்து கேரி அவுட். கேரி அவுட் கேரி அவுட் நாங்கள் என்ன பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இதுக்கு ஒரு உண்மை அட்டவணை போடுவோமா இருந்தால் A B கேரி இன். இதில் இன்புட் எதென்று கேட்டால் இவ்வளவும் இன்புட் தான். 3 இன்புட் கிடைக்க போகுது. இதில் இந்த இருக்கிற 2 தான் அவுட்புட். சரி, அப்போ இங்கே எந்த ஃபுல் அடர்லையா கால் ஃபெடர்லையா 3 உள்ளீடுகள் வருதுன்னு சொன்னால் ஃபுல் அடர்லாம் 3 உள்ளீடுகள் வருது. 1 2 3 உள்ளீடுகள் கிடைக்கப்படுது. அப்போ கேரியின் அப்போ 3 இது போட்டாச்சு. அடுத்து வந்து சம். அடுத்து வந்து கேரி அவுட். கேரி அவுட். இப்போ 3 உள்ளீடுகள் ஆகவே 0 0 0 0 8 வரணும். 8 வரணும். இப்போ இதில் நாங்கள் கூட்டலாம் பார்ப்போம். இப்போ முதலாவது எல்லாத்தையும் கூட்டினா 0, இரண்டாவது கூட்டினா 1, அடுத்தது கூட்டினா 1, அடுத்தது கூட்டினா 0. ஏன் 1 1 0 அங்கே கறி இது பண்ணப்படுறதுக்கு எத்தனை இங்கேல போகுது. சரி, ஏற்கனவே பார்த்துனாங்க. அடுத்து இங்கே 1, இங்கேயும் 0 கேரி அவுட். பிறகு மீண்டும் இங்கேயும் ஒரு 0, இங்கே ஒரு 1, இங்கேயும் 3 ஒன்றுக்கள் இருக்கின்ற. ஆகவே 1 1. அப்போ இது தவிர மற்ற இடங்களுக்கு வந்து நாங்கள் 0 எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த 3 1 என்னென்று வந்துட்டு வேணும்னா நாங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். 3 ஒன்றுக்கள் என்னென்று வந்திருந்தேன்னு சொன்னால் நாங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். கூட்டல் செய்முறையில் பார்த்துக்கொள்ளுவோம். ரைட். அப்போ 1 1 1. அப்போ இதில் வந்து 3 வரப்போகுது. 3 வரப்போனால் இங்கே ஒரு 1 போடுவோம். 1 போட்டுவிட்டு அப்புறம் இங்கே இந்த கறி பண்ணியிருப்போம் 1 தானே, அது 2க்குரிய இடம். அப்போ இங்கே 1 போடுவோம். அப்போ ஆகவே 2 1. அதான் இந்த 2 1 வந்துருக்கு. சரிதானே. இந்த 2 1 2 வந்துட்டா இதான் 1 1 கூட்டினா 1 3 வரும். அப்போ இதில் 1 போட்டாச்சு. சரி, இங்கே ஒரு கறி விட்டு 1 வேணால் அதில் அப்புறமா 2 ஆயிருக்க போகுது. அப்போ 2 அப்போ 2 3 3 அதே 1 1. அதுதான் இது உண்மை அட்டவணை. இது ஃபுல் அடருக்குரிய உண்மை அட்டவணை. அப்போ இந்த கூட்டல் செயல்முறை தெரிஞ்சதை நாங்கள் உண்மை அட்டவணை செய்யக்கூடியதாக இருக்கு. ரைட். அடுத்து இன்னொரு இதுக்குரிய இதை பார்ப்போம். கேட்ஸை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கிறோம் உண்டு. இதில் வந்து நாங்கள் பார்க்கணும் அந்த முந்தி எக்ஸோர் கேட் சம் அந்த மாதிரி சம்முக்கு அங்கே எக்ஸோர் கேட் பாவிச்சாங்க. இங்கே பூலியன் கோவை பாய்ச்சிருப்போம். சுருக்கி எழுதப்பட்ட பூலியன் கோவை ஏ சக எக்ஸோர் கேட் இதில் வருகின்றது ஏக்கிமிக்கோடையில். அடுத்தது வந்து பி எக்ஸோர் கேட் சி இதுதான் சம்முக்குரியது. அடுத்த கேரி அவுட்டுக்குரியது அங்கே வந்து என் பார்த்தினாங்க. இங்கே வந்து அண்ட் கேட் தான் ப்ளஸ் போட்டு எழுதப்போம். ஏசி ஏசி ஏபி
இதை வந்து நீங்கள் வச்சுருந்தா காணப்படும் ஞாபகத்துக்கு. சரி தான், இது பெரிய கோவை. இதை சுருக்கி எடுத்த விட தான் இந்த இரண்டும் சம்மும் கேரி அவுட்டும் வந்து சுருக்கி எடுக்கப்பட்ட விட. இப்போ இதுக்குரிய படலேக்கு ரூபமாக இருந்தால், தர்க்க படலேக்கு ரூபமாக இருந்தால் ABC இதில் வந்து இதுக்குரிய எக்ஸோர் கேட் கீறுறோம். என்னது எக்ஸோர் கேட்? ஓர் கேட் இல்லை, எக்ஸோர் கேட். இது வந்து சம். அடுத்த ஏசி என்னடாக்கு ஏசி. அடுத்த ஏபி. அடுத்து பிசி. இந்த AND கேட்டுக்குள்ள ஒரு கூட்டுப்பட்டிருக்கிறதால இவ்வளவு ஒரு கேட் போட போகிறோம். இது வந்து கேரி அவுட்டுக்குரியது. கேரி அவுட்டுக்குரியது. அப்போ நாங்கள் இந்த படலைக்குரிய இந்த கோவையை தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இந்த படலை குறிக்கலாம், கேட்ஸை குறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்னத்துக்குன்னு சொன்னால் ஃபுல் எடருக்குரியது. அப்போ எங்களுக்கு ஃபுல் எடருக்குரிய கால்ஃப் எடர், அடுத்த ஃபுல் எடர். கால்ஃப் எடருக்குரிய கேட்ஸ் கீற தெரியும், உண்மை அட்டவணை போட தெரியும், அடுத்த கணித செயற்பாடுகளை மேற்கொள்ள தெரியும். சரி, இதுதான் ஃபுல் எடர் கால்ஃப் எடருக்குரிய